வாங்க பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, பன்னீரை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை லைட்டாக கீ விட்டு லைட்டாக வத்தப்பொடியும் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வேணால் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டில் பட்டர் ஆட் பண்ணுவேன். அதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை விட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, அதில் கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லிப்பொடி, அப்புறம் வத்தப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அதை கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் என்னன்னா, கொஞ்சமாக பட்டரை எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் எடுத்த பட்டர், ஹோம்மேட் பட்டரை உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத பட்டரு. அதுக்கப்புறம் என்னென்னா, லாஸ்ட்டில் கொஞ்சமாக கீ விட்டுக்கோங்க. பட்டர் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கீ விட்டு கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா பன்னீர் கிரேவி தயார். இதை நல்ல சாஃப்டான சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.